ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம எக் புர்ஜி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, அப்புறம் சோம்பு இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வர டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்காக அந்த கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வரும். ஸோ அதனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் பெரிய தக்காளியை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் மசாலாலாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன்லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து காரம் வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இது நல்ல காரமான மிளகாத்தூள் அப்படிங்கிறதுனால நான் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் மிளகுத்தூளும் ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மேலே வந்து அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும் இல்லையா, அந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சாப் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிடுங்க. நம்ம வந்து இன்றைக்கி 5 முட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த புர்ஜி ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, அப்போது அதுக்கு தகுந்தாப்பில் உப்பு எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை நான் உடச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். நீங்கள் அடிச்சுட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த முட்டையை வந்து நல்லா மேலே லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பெரட்டி விடும்போது அந்த மசாலாவும் அந்த முட்டையும் சேர்ந்து நல்லா கிளறி விட்டு, இப்போ இதுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் வேணாங்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் அதிகமாக காரம் வந்து இருக்காது. அந்த கலருக்காக தான் நான் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பெரட்டி விடுங்க. இந்த மாதிரி நான் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரியே பெரட்டி விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி பெரட்டும் போது அந்த மசாலாவும் அந்த முட்டையும் சேர்ந்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம நல்ல மிளகு, ஜீரகம், சோம்புத்தூள்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையும் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான எக் புர்ஜி வந்து ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.